Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா குரோக்கு பாஸ்கெட்பாலோட எபிசோட் 5 கான எக்ஸ்பிளனேஷன் தான். ஆல்ரெடி போன எபிசோடோட எண்டிங்ல தான் எல்லாரும் பயங்கர ஷாக் ஆகுற விதத்துல சைரின் டீம் வின் பண்ணிருப்பாங்க கைசோ டீமையே. நம்ம டீம் பசங்க எல்லாரும் ஜெயிச்ச நினைச்சு பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஈஸியா அங்க என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. என்னது என்னால நம்பவே முடியல. நாங்க தோத்துட்டோமா? ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோட லைஃப்ல தோக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவன் ஃபீல் பண்றான். அப்ப அவனே அறியாம அவன் கண்ணுல இருந்து கண்ணீரா வர ஆரம்பிக்குது. நான் அழுகுறேனா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒண்ணும் புரியல. அப்ப அவங்க கேப்டனுமே வந்துட்டு அவனை மிதிச்சுட்டு இதுக்கெல்லாம் அழாதற, நீ உண்மையிலே நல்லதா லேண்ட, இந்த டிக்ஷனரியில ரிவெஞ்ச் அப்படின்றதுக்கான அர்த்தம் என்னன்றதெல்லாம் பார்த்தது கிடையாதா? அப்படி எல்லாம் போய் பார்த்து தெரிஞ்சுக்க, அதை கண்டிப்பா நீ எடுப்ப அப்படின்ட்டு சொல்றான். மேட்ச் முடிச்சுட்டு வெளியே சைரன் டீம் கிளம்புறப்ப ரெண்டு டீம் கேப்டன் கை கொடுத்து வராங்க. அடுத்து நம்ம விளையாட போறது கண்டிப்பா இன்டர் ஹைலையா தான் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க கேப்டன் சொல்றாரு. நாங்க கண்டிப்பா அங்க வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேப்டன் ஹியூகாவுமே சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டு போறாரு. இன்னொரு பக்கம் கீசை வந்துட்டு டேப்ல அவன் தலையை நினைச்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது, என்னோட லக்கேஷாம் இன்னைக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தது, ஆனா நீ தோப்பன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் பச்சை முடி வச்ச ஒருத்தன் வந்து இவன் முன்னாடி நிக்கிறான். கீசை அப்பதான் அவனோட பேரை சொல்றான். டே மிடோரி மேட்ச், நீ இங்க என்ன பண்ற? அண்ட் நீ எங்களோட கேம் பிளேவை பார்க்க இங்க வர வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நான் பார்த்ததுக்கு இது ஒன்னும் அவ்வளவு ஒருத்தான கேமும் கிடையாது, ஒரு குரங்கு கூட இந்த மாதிரி வந்து ஷூட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சை முடி சொல்றான். சரி சரி, ஏதோ உன்னையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எனிவே நான் இப்ப எப்படி ஷூட் பண்ணா உனக்கு என்ன, யாருக்கு அதை பத்தி என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு கீசை கேக்குறான். இந்த மாதிரி ஷூட் பண்றதெல்லாம் சுத்த வேஸ்ட். கோர்ட்ல ரொம்ப லாங்ல இருந்து ஷூட் பண்றதா ரொம்பவே பெஸ்டான ஒரு ஷூட். அதுதான் எப்பவுமே பாக்குறதுக்கு இம்ப்ரெசிவாவும் இருக்கும். நான் எப்பவுமே என்னோட பெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு தவறுனதே கிடையாது. எப்பவுமே என்னோட லக்கி சாம் கூட இருக்கிற வர இன்னைக்கு என்னோட லக்கி சாம் வந்துட்டு இந்த ஒரு ஃப்ராக் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். இவன் இவ்வளவு நேரம் பேசினது கூட ஓகே, ஆனா கடைசியில இந்த தவக்காயை தூக்கி காட்டினா தெரியுமா, இது மட்டும் தான் எனக்கு சுத்தமா இப்ப வர புரியல இவன் கிட்ட. ஏன்னா இவன் வந்துட்டு ஒரு லக்கி சாம் பைத்தியம். அவன் கேம்குள்ள போறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு லக்கி சாம் தூக்கிட்டு வந்துருவான். அது வந்துட்டு இவனை நல்லா விளையாட வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு நம்பிக்கை. என்னதான் இவன் இப்படி மூட நம்பிக்கையான ஆளா இருந்தாலும் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள்ல பெஸ்ட் ஷூட்டர் இவன் தான், மிடோரி மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். சோ இந்த ஒரு கேரக்டர் மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க, மிடோரி மாச்சி முக்கியமான கேரக்டர். அதெல்லாம் இருக்கட்டும், இப்படி எனக்கு வந்து நீ அட்வைஸ் பண்றதுக்கு பதிலா ஏன் குரோக்கோ கிட்ட போய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். இல்ல ஏ டைப் பிளட்டா இருக்கிற அவனுக்கும் பி டைப் பிளட்டா இருக்கிற எனக்கும் அவ்வளவா செட்டே ஆகாது. எனக்கு அவனோட கேம் ஸ்டைல்லாம் ரொம்பவே பிடிக்கும், அவனை நான் மதிக்கிறேன். ஆனா அவன் சைரின் மாதிரி ஒரு ஸ்கூலுக்கு போனதை நான் சத்தியமா அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன். ஆனா இப்ப இந்த கேம் நான் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த பிரீலிம்ஸ்க்கு நான் ரொம்பவே ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மிடோரி மாச்சி சொல்றான். அந்நேரம் மிடோரி மாச்சியோட ஃப்ரெண்ட் வந்துட்டு பின்னாடி சைக்கிள்ல கஷ்டப்பட்டு அழுத்திக்கிட்டு வரான். மிடோரி மாச்சியுமே வந்துட்டு சரி நான் இப்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அண்ட் நான் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்புமே கேட்டுக்கிறேன். நான் வந்துட்டு சைரின் கிட்ட தோக்குற ஐடியாலே கிடையாது, அதனால நீ இந்த ரிவெஞ்ச் வாங்கணும்னு நினைக்கிற ஐடியாவை இப்பே கிவ் அப் பண்ணிரு அப்படின்ட்டு சொல்லிட்டு போறான் மிடோரி மாச்சி. சாயங்காலம் அப்படியே சைரின் டீம் வீட்டுக்கு போகும்போது ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டு நம்ம கோச் நம்ம குரோக்கோவை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எல்லாமே ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்லிடுறாங்க. நீங்க அப்படியே வீட்டுக்கு போற முன்னாடி வாங்கடா சாப்பிட்டு போவோம், ஏதாவது சீப்பான இடமா பார்த்து உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு போறாங்க. பின்னாடி இருந்த கோச்சுமே வந்துட்டு ஆமாப்பா தம்பிக்கலாம் உங்ககிட்ட இப்ப வண்டியில போறதுக்கு எவ்வளவு காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. காசு ரொம்பவே கம்மியா தான் இருக்குது. சரி வாங்கடா நம்ம மூடிட்டு வீட்டை பார்த்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபிக்ஸ் ஆயிட்டு மெதுவா சோகமா போறாங்க. நேரம் கோச்சுக்கு சைடுல ஒரு வண்டி வந்து போய்கிட்டு இருக்குது, ஃப்ரீ ஸ்ட்ரீக் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சாப்பாடுலாம் ஃப்ரீயா தருவாங்க அந்த மாதிரி ஒரு இடம். நம்ம கோச்சுமே எக்ஸைட்டிங்கா வந்துட்டு வாங்கடா நம்ம அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை கூட்டிட்டு போறாங்க. அது வந்துட்டு சும்மா ஃப்ரீ எல்லாம் கிடையாது, அந்த கடையில ஒரு பேனருமே ஒட்டி இருக்கும். அதாவது இவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடு 30 நிமிஷத்துக்குள்ள சாப்பிட்டாங்க அப்படின்னா காசே கட்ட தேவையில்ல. 30 நிமிஷத்துக்கு மேல இவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா 10,000 yen கட்டணும். நம்ம பயில்களும் அதை பார்த்தோன்னு என்னடா இது இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃபீல் பண்றாங்க. சரி அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ட்ரை பண்றாங்க. குரோக்கோ வந்துட்டு அதுல இருந்து கொஞ்சத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் கிட்ட கேக்குறேன், என்னடா தண்ணி எதுவும் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. இல்ல இல்ல எனக்கு வயிறு ஃபுல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். பார்த்தா அவன் இது அப்படியே தான் இருக்குது. ஹியூகாவுமே கஷ்டப்பட்டு சாப்பாட உள்ளத்துல பாக்குறான், வாய்க்குள்ள போற மாதிரியே இல்ல, செத்துருவேன் போலடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வயிறு செம ஃபுல் ஆயிருது. ஆனா நேரம் காகமி மட்டும் வாவ் அருமையா இருக்குது, வேற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு வேணா என்கிட்ட தந்துருங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேட்டு அவனே வாங்கி சாப்பிட்டு முடிச்சிடறான். எல்லாம் மனுஷனே இல்ல தெரியுமா அப்படின்னு அவன் டீம் பிளேயர்ஸே அப்படி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவனை குரோக்கோ வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கடையை விட்டுட்டு வெளியே வரான். கீசி அங்க வெளியே அவனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போறான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் வெளியே வராங்க. அந்த கடைக்காரரே வந்துட்டு இதுக்கப்புறம் எவனும் இந்த பக்கம் வந்துடாதீங்கடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. காகமி வந்துட்டு அப்பாடா வயிறு இப்பதான் செம்ம ஃபுல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை இன்னைக்கு நம்ம காகமி தான் காப்பாத்தினா, இல்ல அப்படின்னா நம்ம காசு கட்டிட்டு தான் வந்திருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு எல்லாம் தேங்க்யூ சொல்றாங்க. அப்ப எல்லாரும் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருப்ப குரோக்கோ வாங்க ஆள காணோம். அவன் வழக்கம் போல நமக்கு பின்னாடி தான் நிப்பான் பாருங்க அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டு திரும்பி பாக்குறாங்க. பட் அங்கேயும் குரோக்கோ இல்ல. இவங்க ரெண்டு பேரும் பார்த்தா அங்கிட்ட தள்ளி இருக்க ஒரு பார்க்கு கிட்ட தான் வந்திருப்பாங்க. கீசே வந்துட்டு நம்ம இந்த மாதிரி பேசிய ரொம்ப நாள் ஆச்சுல, உன்னோட இன்ஜுரி எல்லாம் இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்லிடுறான். அந்நேரம் கீசே வந்துட்டு நான் இன்னைக்கு மிடோரி மேட்சியை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். உண்மையை சொல்ல போனா அப்படின்னா நான் அவங்கிட்ட எல்லாம் அந்த அளவுக்கு பேசினதே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். சரி சரி அதெல்லாம் எனக்கு தெரியும், அவன் வந்துட்டு இன்னைக்கு நம்மளோட கேமை பாக்குறதுக்கு தான் வந்தேன்னு சொன்னான். ஃபர்ஸ்ட் நீ என்ன டவுன் ஆகுனா அப்புறம் உங்க டீம் எங்களை வின் பண்ணினது என்னோட ஹை ஸ்கூல் லைஃபே இப்படி ஸ்பாயில் ஆக்கிட்டு போற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்லிக்கிட்டு இருக்கான். குரோக்கோ வந்துட்டு கீசையை பார்த்துட்டு சாரிடா அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல சும்மா நான் உங்ககிட்ட லாட்டுக்கு தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் தான் கேட்கணும்னு சொல்லிட்டு வந்தேன், எனக்கு அதுக்கான காரணம் தெரிஞ்சே ஆகணும். நீ நம்மளோட மிடில் ஸ்கூல் சாம்பியன்ஷிப்புக்கு அப்புறமா காணாம போயிட்டு அதுக்கப்புறம் நீ எங்க போனே சொல்லிட்டு தெரியல, எங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் கீசே. இன்னொரு பக்கம் பார்த்தா குரோக்கோட டீம்மேட்டுமே மூளைக்கு மூளை இவனை தேடிக்கிட்டு கிடக்குறாங்க. அப்ப காகமியுமே தனியா தேடிக்கிட்டு இருக்கான். அந்நேரம் அவன் வந்துட்டு இந்த ஸ்ட்ரீட் பால் விளையாடுறத பாக்குறான். ஸ்ட்ரீட் பால்னா ஒண்ணு இல்லங்க, சும்மா பாஸ்கெட் பால் எப்போ இண்டோர்ல தானே விளையாடுவாங்க, இது வந்துட்டு சும்மா வெட்ட வெளியே அவுட்டோர்ல விளையாடுவாங்க ஒரு ரிலாக்ஸ்க்காக. அப்படியே அவன் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி அந்த பக்கம் தான் குரோக்கோ கீசே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் குரோக்கோவுமே கீசே கிட்ட ஆன்சர் பண்றான். நான் எதுக்காக காணாம போனேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல, ஆனா
ஆனா நம்மளோட இந்த டேக்கியோ ஸ்கூலோட பாலிசி மேல எனக்கே கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிச்சது. அந்த டைம்ல நம்ம ஏதோ ஒன்னு மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். ஆனா ஸ்போர்ட்ஸ்னா வின்னிங் தானடா எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்றான். நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இதை நான் ரியலைஸ் பண்றப்ப எனக்கு பேஸ்கெட் பால உண்மையிலேயே பிடிக்காம போயிருச்சு. ஆக்சுவலி நான் பேஸ்கெட் பால் விளையாட வந்ததே எனக்கு பேஸ்கெட் பால ரொம்ப பிடிச்சிருந்ததுனாலதான் அதையே நான் வெறுக்க ஆரம்பிச்சுட்டேன். அப்போ எனக்கு அது சுத்தமா பிடிக்காம தான் இருந்தது. அதனாலதான் நான் காகமியை மீட் பண்ணப்ப ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா அவன் பேஸ்கெட் பால ஆள் மனசுல இருந்து ரொம்ப அதிகமா லவ் பண்ணுவான். அவன மாதிரி பேஸ்கெட் பால லவ் பண்ற ஒருத்தனை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு பேஷனேட்டான ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். எனக்கு நீ சொல்றது புரியல. ஆனா நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்றேன். உனக்கு காகமி அந்த பேஸ்கெட் பால் மேல அவ்வளவு லவ்வா இருக்கும், அந்த ஒரு ஆட்டிடியூட் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்க மாட்டீங்க. நம்ம டீம்லயே இருக்கிற எனக்கும் அந்த மீதி இருக்க 4 பேருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா என்னாலே அவங்களோட எபிலிட்டி எல்லாம் காப்பி பண்ண முடியாது. அவங்க எல்லார்கிட்டயுமே ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்குது. அதை என்னால கூட திரும்ப காப்பி பண்ண முடியாது. அண்ட் நான் உன் ஃப்ரெண்டோட கேம் பிளேவே பார்த்தேன். அவன் இப்பதான் வளர்ந்து வர ஒரு குழந்தை மாதிரி. எனக்கு அவனோட ஃபுல் பொட்டன்ஷியல் நல்லாவே தெரியுது. அவன் கண்டிப்பா ஒரு நாள் ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க எல்லாருக்கும் ஈக்குவலாவே வருவான். அவங்கள மாதிரி இவங்கிட்டயுமே ஸ்பெஷலான எபிலிட்டி இருக்குது. கண்டிப்பா இவனுமே அவங்களுக்கு ஈக்குவலா வரதான் செய்வான். ஆனா அப்படி ஒரு நாள் நடக்கும்போது உங்க டீமை விட்டு பிரிஞ்சு அவன் தனியா வளர ஆரம்பிப்பான். அப்பவும் இப்ப இருக்கிற காகமி அதே மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு நீ நம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான் கீசே. ஏன்னா ஜெனரேஷன் ஆஃப் மிராக்கிள் இருக்க எல்லாருமே அப்படிதான். அவங்க கிட்ட ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கு. அதனால எப்பவுமே இண்டிவிஜுவலா தான் இருப்பாங்க. டீமா வேலை பார்க்கவே மாட்டாங்க. காகமி இப்ப உனக்கு கூட டீம் ஒர்க்கா தான் இருக்கான், பட் அப்ப இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்ல வரான். இவ்வளவு நேரம் இவங்க பேசிக்கிட்டு இருந்தது காகமியுமே அங்கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்திருப்பான். அதுக்கு குரோக்கோ எதுவுமே சொல்லாம நின்னுகிட்டு இருக்கப்ப காகமி பால தட்டி விட்டுட்டு டேய் உன எங்கெல்லாம் தேடிக்கிட்டு இருக்கோம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு காகமி கீசே பார்த்து சொல்றேன். நாங்க பேசிக்கிட்டு இருந்தது நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கீசே கேக்குறான். ஆமா நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீ குரோக்கோவை கிட்னாப் பண்ண தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். என்னது நாங்க சும்மா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ குரோக்கோ பின்னாடி அந்த ஸ்ட்ரீட் பால் விளையாண்டுகிட்டு இருந்தாங்களே அந்த பசங்களை பாக்குறான். பார்த்தா அந்த ஸ்ட்ரீட் பால் விளையாண்டுகிட்டு இருந்த பசங்களுக்கு அகைன்ஸ்டா இன்னும் ஒரு 5 பசங்க நிக்கிறாங்க. நாங்க இப்ப இங்க விளையாட போறோம் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேர் சொல்றாங்க. ஆனா நாங்க இப்பதான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு உங்க டர்ன் வர உங்க கிட்ட தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பசங்க சொல்றாங்க. அப்படின்னா வாங்க நமக்குள்ளே ஒரு கேம் விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 5 பேர் இவங்க கூட கேம் விளையாடுறாங்க. அந்த 3 பசங்க ரொம்பவே சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. நிறைய பால் ஷூட் பண்ணவும் செய்றாங்க. அதே மாதிரி மறுபடியும் அவன் ஷூட் பண்ண வரும்போது அவங்க டீம்ல 3 பேர் தான் இருக்கணும் இல்லையா? அவங்க 4வது ஒருத்தன் இவனை தட்டி விடுறான். இந்த பையனுமே கீழே விழுந்துறான். நாங்க 3 பேர் தானே இருக்கோம், நீங்களும் இப்ப 3 பேர் தானே இருக்கணும், எதுக்கு இப்ப நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். நாங்க இப்ப என்ன 3 vs 3 விளையாடணும் உங்ககிட்ட சொல்லிட்டு உள்ள இறங்கணும், அதெல்லாம் நாங்க ஒண்ணுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் வம்பளுக்குறாங்க. என்ன சொல்றீங்க இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் உட்காந்துக்கிட்டே சொல்றான். அவன் அப்படியே கால அவன் மேல வச்சு மிதிக்கிறான். என்னப்பா சொன்னா எனக்கு சரியா கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். அவன் மிதிச்சுட்டு அப்படி பின்னாடி திரும்ப அப்படியே டக்குன்னு பார்த்தா அங்க குரோக்கோ நின்னுகிட்டு இருக்கான். இதெல்லாம் நியாயமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். நீ யாரோட எங்க இருந்து வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கேட்கறான். இப்ப நீங்க விளையாடுறதுக்கு பேரு பேஸ்கெட் பாலே இல்ல, அதுக்கு மேல வயலன்ஸ் எல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு குரோக்கோ சொல்றான். இந்த பைத்தியக்காரன் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காகமி கீசே 2 பேரும் ஷாக்கோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி அப்படின்னா நீ எங்க கூட பேஸ்கெட் பால் விளையாடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் குரோக்கோவை பார்த்து சொல்றாங்க. அப்போ காகமி கீசே 2 பேரும் குரோக்கோ கிட்ட பந்தயத்துக்கு நாங்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அவங்களுக்கு எல்லாம் அல்லு விட்டுறது யாரா இவங்க இவ்வளவு உயரமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க 3 பேரு நீங்க 5 பேரு வாங்க 5 vs 3 விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். சரி வாங்கடா விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் தனித்தனியா இருந்தாலே ஆப்பனன்ட்டா கதற விடுவாங்க. இப்ப 3 பேரும் சேர்ந்து வேற இருக்காங்க. கொன்னு கொலையா அத்துட்டாங்க அவங்கள. குரோக்கோ வழக்கம் போல 2 பேருக்கும் பாசா வாரி வழங்க காகமி கீசே 2 பேரும் மாறி ஷூட் பண்ணிக்கிட்டே கிடக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சே பார்த்தா படுத்து விட்டான் பண்ணா அப்படின்ற மாதிரி 5 பேரும் பொத்துன்னு கீழே விழுந்து கிடக்குறாங்க, செத்து போயிட்டாங்க. இவங்களும் வந்த வேலை முடிச்சுன்னு சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பிடுறாங்க. அப்ப கீசேமே சரி எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அண்ட் ஃபைனலி உங்க கூட ரொம்ப நாள் கழிச்சு விளையாண்ட எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு குரோக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கீசே சொல்லிட்டு கிளம்புறேன். அப்புறம் போறதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்ல மறந்துட்டு உங்களை கண்டிப்பா நான் ரிவெஞ்ச் வாங்கவும் செய்வேன் காகமிச்சி அப்படின்னு சொல்றான். என்னது காகமிச்சி இது என்னடா புதுசா அப்படின்னு சொல்லிட்டு காகமிக்கு ஒண்ணும் புரியல. அவன் எப்பவுமே யாராவது ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவங்க பேருக்கு பின்னாடி சீ ஆட் பண்ணி தான் சொல்லுவான்டா அப்படின்னு சொல்றான். இவ்வளவு நேரம் கீசே எப்பவுமே குரோக்கோவை குரோக்கோச்சின்னு தான் கூப்பிடுவான். நான் தான் உங்கள்ட்ட குரோக்கோன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது கீசேவோட ஒரு ஹேபிட். அவன் எல்லாருமே நேமுக்கு பக்கத்துல சீன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தான் சொல்லுவான். அவன் போனதுக்கு அப்புறம் குரோக்கோவுமே காகமியை பார்த்து நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா, இவ்வளவு நேரம் கீசே என்கிட்ட சொன்னது நீ கேட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்னை பத்தி ஏதோ வினோதமா சொல்லிக்கிட்டு இருந்தான்ல அதுதானே, நீ தானே சொன்ன நான் எதையுமே தனியா பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை நீ சொன்னது கரெக்டா இருந்தது அப்படின்னா நீ எதை நினைச்சு கவலைப்பட வேணாம். அண்ட் அதுக்கும் மேல நீ எப்பவுமே லைட்டுக்கு பக்கத்திலே தான் இருப்ப, ஏன்னா அதுதானே உன்னோட பாஸ்கெட் பால் ஸ்டைலே, அதனால நீ எதை நினைச்சு கவலையே பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காகமி சொல்றான். இவங்க 2 பேரும் அப்படியே அந்த பார்க் விட்டு வெளியே வரப்ப கோச்சுமே கரெக்டா பாத்துறாங்க. டே குரோக்கோ உனையெல்லாம் ஊரெல்லாம் தேடிக்கிட்டு இருந்தா எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கோச் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க குரோக்கோவை. மத்த டீம் பசங்க எல்லாம் சரி இப்பதானே பய அடி வாங்க ஆரம்பிச்சிருக்கான், பொறுமையா வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் விட்டுட்டு போக ஆரம்பிச்சிருக்காங்க. இவனுமே கோச் மேடம் விட்டுருங்க மேடம் சொல்லி பயங்கரமா அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல தான் குரோக்கோ வெர்சஸ் மிடோரி மேட்ச் அவங்களுக்கான போட்டி நடக்கும். அது இன்னுமே தரமா இருக்கும். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.